தார்மீக கதையை வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். 3 உன் கண்ணில் இருக்கும் உத்திரத்தை கவனிக்காமல், உன் சகோதரனின் கண்ணில் இருக்கும் துரும்பை ஏன் பார்க்கிறாய்? 4 உன் சகோதரனை நோக்கி, உன் கண்ணில் இருக்கும் துரும்பை நான் எடுக்கட்டும், என்று எப்படிச் சொல்வாய்? மத்தேயு 7-3 உம்மைக் குறி 4. துரு என்பது ஒரு சிறிய தூசி. உருளை என்பது ஒரு பெரிய மரத்துண்டு. இந்த ஒப்பீடு, சில சமயங்களில் நாம் மற்றவர்களிடம் சிறிய தவறுகளை விமர்சிக்கிறோம், அதே நேரத்தில் நாமே சரிசெய்யாத பெரிய பிரச்சனைகளை கொண்டிருக்கிறோம் என்பதைக் காட்டுகிறது. அவரது செய்தி, மற்றவர்களை திருத்துவதற்கு முன் முதலில் உங்களை திருத்திக் கொள்ளுங்கள். பாசாங்குத்தனமாக இல்லாமல், பணிவாக இருங்கள். உதாரணமாக, 1 அன்றாட வாழ்க்கை. 5 முதல் 10 நிமிடங்கள் தாமதமாக வருவதற்காக தனது சக ஊழியர் சுரேஷை ரமேஷ் எப்போதும் விமர்சிக்கிறார். ஆனால் ரமேஷே தொடர்ந்து காலக்கெடுவைத் தவறவிட்டு வேலையை தாமதமாகச் சமர்ப்பிப்பார். ஆனால் அவர் தனது சொந்த தவறை ஒப்புக் கொள்ளவில்லை, சுரேஷின் சிறிய தாமதத்தை சுட்டிக்காட்டிக் கொண்டே இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் சுரேஷ் சிறிய தாமதம் சமன் மோட் சிறிய தவறு. ரமேஷ் பெரிய காலக்கெடுவை தவறவிடும் பழக்கம் சமன் பீம் பெரிய தவறு. எடுத்துக்காட்டு 2 குடும்ப வாழ்க்கை. ஒரு தாய் தனது டீனேஜ் மகளை தொலைபேசியில் அதிக நேரம் செலவிடுவதற்காக திட்டுகிறாள். ஆனால் தாயார் ஒவ்வொரு மாலையும் மணிக்கணக்கில் சமூக ஊடகங்களில் இருக்கிறார். அவள் தனது சொந்த பழக்கத்தை புறக்கணிக்கிறாள், ஆனால் தன் மகளின் சிறியதை விமர்சிக்கிறாள். இது மீண்டும் ஒரு பீம் vs மோட் சூழ்நிலை. உதாரணம் 3 பொது வாழ்க்கை. தனது பக்கத்து வீட்டுக்காரரின் தோட்டம் குழப்பமாக இருப்பதாக தொடர்ந்து புகார் கூறும் ஒருவரை கற்பனை செய்து பாருங்கள். ஒவ்வொரு வாரமும் தனக்கு பொறுப்பு இல்லை என்று கூறி அண்டை வீட்டாரை விமர்சிக்கிறார். ஆனால் இந்த மனிதனின் சொந்த வீடு குப்பைகளால் நிறைந்துள்ளது, அவரது முற்றம் அதிகமாக வளர்ந்துள்ளது, மேலும் அவர் தனது சொந்த பொறுப்புகளை ஒருபோதும் கவனித்துக் கொள்வதில்லை. அவர் தனது சொந்த பெரிய பிரச்சினையை கட்டை புறக்கணிக்கும் அதே வேளையில், அண்டை வீட்டாரின் சிறிய பிரச்சினையில் கவனம் செலுத்துகிறார். மற்றவர்களை நியாயந்தீர்ப்பதற்கு முன், முதலில் நம்மை நேர்மையாக ஆராய வேண்டும் என்று இயேசு கற்பிக்கிறார், ஏனெனில் பெரும்பாலும் பிரச்சினை உள்ளே உள்ளது. உதாரணம் 4 குடும்பம். ஒரு தந்தை தனது மகனிடம், நீ உன் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சிறுவன் சிறிது எரிச்சலடையும் போதெல்லாம் அடிக்கடி கூறுவார். ஆனால் தந்தையே அடிக்கடி கூச்சலிடுவார், வீட்டில் கோபப்படுவார், சிறிய விஷயங்களுக்கு பொறுமை இழக்கிறார். தனது சொந்த கோபத்தில் வேலை செய்வதற்கு பதிலாக, அவர் தனது மகனின் சிறிய எரிச்சலை மட்டுமே சுட்டிக்காட்டுகிறார். இது பாசாங்குத்தனம், பதற்றம் மற்றும் நியாயமற்ற தீர்ப்பை உருவாக்குகிறது. இயேசுவின் போதனை தந்தைக்கு முதலில் தனது சொந்த வாழ்க்கையில் கட்டுப்பாடற்ற கோபத்தின் கதிர்களை அகற்ற நினைவூட்டுகிறது. அவர் அமைதியாகவும் மென்மையாகவும் மாறியவுடன், அவர் தனது மகனை விமர்சனத்துடன் அல்ல, புரிதலுடன் வழிநடத்த முடியும்.